வணக்கம் நண்பர்களே. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஆனால் யூடியூப்பில் லைவ் போனதே இல்லை. யூடியூப்பில் லைவ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அது எதுக்கு இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் லைவோடைய 6 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் எப்படி யூடியூப் லைவ் போகணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட முடிவில் காட்ட போகிறேன். நம்பர் 6, நீங்கள் லைவ் போகும்போது ரியல் டைமாக உங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அவங்க நேரடியாக கேள்வி கேட்பாங்க, நீங்கள் உடனே பதில் சொல்லுவீங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபீட்பேக் கிடச்சிடும். உங்கள் சேனலில் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், உங்ககிட்ட என்ன மாற்றிக்கணும், இப்படிங்கிற இம்ப்ரூவ்மெண்ட், இந்த ஃபீட்பேக் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். நம்பர் 5, நீங்கள் ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ரெகுலராக லைவ் போகும்போது இந்த டயத்துக்கு இவர் இருப்பார் அப்படிங்கிறது தெரியும். அவங்களும் ஒரு மென்டாலிட்டிக்கு, மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் க்ரோ ஆகிட்டே போவாங்க. எப்பவுமே வீடியோவில் பார்க்குறதோட லைவ்ல பேசும்போது ஆடியன்ஸுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். உங்ககிட்ட அந்த பாண்டிங் கிடைக்கும். நம்பர் 4, யூடியூப் ஆரம்பிச்சவங்களுடைய பெரிய பிரச்சனை, என்கிட்டயுமே இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, கன்சிஸ்டன்சி. நம்ம வீடியோ போடணும்னு ஒரு எனர்ஜியில் ஆரம்பிச்சிருவோம், ஆனால் ரெகுலராக வீடியோ போட முடியாத போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அதுவே நமக்கு போர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி யூடியூப் விட்டு வெளில வந்துடுவோம். நீங்கள் லைவுக்கு போகும்போது உங்களுக்கு சரி இந்த வாரம் வந்துடுச்சு, நான் லைவ் போகணும் அப்படின்னு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். நம்பர் 3, லைவ்ல வர வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே உங்களுடைய மானிட்டைசேஷனுக்கான ஹவர்ஸில் ஆட் ஆகும். ஸோ லைவ்ல ஒரு 10 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் லைவ் போகிறீங்க அப்படின்னா 10 × 30 நிமிஷம் 300 நிமிஷம் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸில் ஆட் ஆகிடும். நம்பர் 2, நீங்கள் ரெகுலராக லைவுக்கு போகும்போது யூடியூப் அல்காரிதமுக்கு சரி இவர் இந்த டயத்துக்கு லைவ்ல இருப்பார், இவர் ஆக்டிவாக இருக்காரு, கன்சிஸ்டாக இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அல்காரிதமுக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் சேனலை பெட்டராக கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்க ஆரம்பிக்கும். நம்பர் 1, ஆனால் இதை நான் பாசிட்டிவாக சொல்ல மாட்டேன், இதோடைய மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா, உங்களுக்கு 2வது சான்ஸ் கிடையாது. நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எடிட்டிங் இருக்குது, லைட் செட்டிங் இருக்குது, டைம் இருக்குது, எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் ரீடேக் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணலாம் எல்லாமே. ஆனால் லைவ் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல். ஏன்னா லைவாக பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய டிராபேக், ஆனால் இது ஒரு பெரிய அட்வான்டேஜும் கூட. இப்போ நம்ம யூடியூப் லைவை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு யூடியூப் லைவ் எனேபிளாக இருக்காது, ஆஃபில் தான் இருக்கும். உங்களால் லைவ் போக முடியாது. நீங்கள் லைவ் போகிறதுக்கு நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணணும் யூடியூப் கிட்ட. இந்த கிரியேட் பட்டன் கீழே கோ லைவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா முதல் தடவை உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் ஆகும். 24 மணி நேரம் கழித்து உங்களுக்கு லைவ் எனேபிள் ஆகும். இப்போ என்னோட ஸ்க்ரீனை பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்றுக்கு தான் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு இன்னும் 10 மணி நேரம் 38 நிமிஷம் கழித்து தான் என்னால் லைவ் ஸ்ட்ரீமிங்கை ஆரம்பிக்க முடியும். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் சேனலில் லைவ் ஸ்ட்ரீமிங் எனேபிள் பண்ணுங்கள். ரெகுலராக லைவுக்கு போங்க, உங்களுடைய ஆடியன்ஸோட பேசுங்க, ஆடியன்ஸை பில்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் வளருங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். திரும்ப சந்திக்கலாம் வேற ஒரு வீடியோவோட.